கோல்டு அண்ட் சில்வர்ல என்னதான் நடந்துச்சு? ரீசெண்ட் டைம்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி சில்வர் பார்க்கும்போது ரொம்பவே மேசிவான இன்க்ரீஸ் கொண்டு வந்துச்சு. பட் ஆஃப்டர் திவாலி ரொம்பவே டவுன்ல வந்துச்சு. எதனால டவுன்ல வந்துச்சு அண்ட் என்ன விஷயங்கள்னால வந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு வந்து தனியான ஒரு விஷயங்கள் இருக்கு. லைக் எப்படின்னா கோல்டு வந்து ஒரு எப்பவுமே வந்து ரொம்பவே எலைட் பீப்புள் யூஸ் பண்ற விஷயங்களாகட்டும், நிறைய வந்து கோல்ட் ரிசர்வ் வைக்கிறதுனால அண்ட் கவர்மெண்ட் யூஸ் பண்றதுனால அதுக்கு ஒரு தனி மதிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுனால வந்து கோல்டு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த இப்போ வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா வந்து வாங்கியிருக்காங்க. எந்த வித ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், எந்த விஷயங்கள் கொடுத்ததாகட்டும், கோல்டோட ரிட்டர்ன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ₹100 இருந்த கோல்டு வந்து இன்னைக்கு வந்து 2000 ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஒரு 50 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மேசிவான இம்பாக்ட கொண்டு வந்தது. பட் ஆனா சில்வர் அப்படி இல்ல. சில்வர் வந்து ஆல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி பர்பஸ் ஆகட்டும், எல்லாமே யூஸ் பண்றது சில்வர் தான். அப்படி சில்வர் அந்த யூஸ் பண்றதுனால பீப்புள் வந்து கன்சியூமர் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. பட் ஆனா ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆகட்டும், ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர் ஆகட்டும், ஒரு அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து என்ன இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே வந்து சில்வர் ஆகட்டும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபோக்கஸ் பண்றது சில்வர் ஆகட்டும், இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் பண்ற சில்வர் ஆகட்டும், எல்லாமே வந்து சில்வர் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் சில்வரை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் எதனால சில்வர் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சைனா வந்து அதிகமா சில்வர் வாங்க ஆரம்பிச்சு லண்டன் ஸ்டாக் சில்வர் மார்க்கெட்லயுமே வந்து சில்வர் வந்து தீர்ந்து போற அளவுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த அளவுக்கு வாங்குறதுனால வந்து மேசிவான ஒரு ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாரும் சில்வர் வாங்க ஆரம்பிச்சு சில்வர் இது பண்ணாங்க. சில்வரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு பிஃபோர் திவாலி. ஆஃப்டர் திவாலி பாத்தீங்க அப்படின்னா சில்வரோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. லண்டன் ஸ்டாக் வந்ததுனால அண்ட் நிறைய பீப்புளுக்கு வந்து சில்வர் கிடைக்க ஆரம்பிச்சனால. பட் அதனால வந்து ஒரு வீக் பீக் போயிடுச்சு. இந்த டைம்ல வித்தா மட்டும் தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி திவாலி வீக் லீவ்ல வந்து அவங்களுக்கு மென்டாலிட்டி வரும். அதனால வந்து திவாலிக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வித்துடணும். அண்ட் மார்க்கெட் வந்து அளவு ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்ற ஏன்னா வந்து திவாலிக்கு வந்து பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆனா திவாலிக்கு அப்புறம் வந்து அந்த ஆசை இருக்காது. அதனால அந்த பீப்புள் வந்து கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மென்டாலிட்டி வந்தனால பீப்புள் வந்து அதை வாங்கினாங்க. இந்த டைம் வித்துட்டாங்க. அண்ட் கிங் ஸ்டார்ஸ் வந்து மேசிவ் வாங்கினால அண்ட் மேசிவ் வைக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்துச்சு. அண்ட் இன்வெஸ்டார் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் மொத்தமா குரூப்பா இருக்க பீப்புள் வாங்கினாங்க. அந்த பீப்புள் வாங்கினால அந்த சில்வர் மேல போயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அவங்க வித்தனால பீப்புள் டவுன் ஆயிடுச்சு. பட் இந்த சில்வர் கம்பேர் பண்ணல கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஏன் அப்படின்னா அது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அண்ட் நார்மல் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் சில்வர் இன்வெஸ்ட் பண்றது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டா இருக்கும். அது ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கும் அண்ட் ரொம்பவே இம்பாக்ட் கொடுக்கும். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு.